இங்கே கன்னிகைப்பேர் அருகில் இருக்கக்கூடிய எரால் கம்பெனி, இந்த கம்பெனியில் விசைவாயு கசிந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வேல்ஸ் ஹாஸ்பிட்டலில் காலையில் 45 பேர் அட்மிட்டு ஆகியிருக்காங்க. அதில் சீரியஸான கண்டிஷனில் 27 பேர் இருந்திருக்காங்க. அந்த 45 பேரில் 18 பேர் மற்ற ஹாஸ்பிட்டலில் சென்னை ஜிஹெச்சுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. இதில் 7 பேர் இறந்திருக்கிறதா இன்றைக்கி தமிழக அரசு சொல்லுது. ஆனால் உயிர் சேதங்கள் பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்டோர் இதில் உயிர் சேதம் அடைஞ்சிருக்குது. ஆனால் தமிழக அரசு இதில் மறுக்கிறாங்க, அதாவது அதை மறைக்கிறாங்க. அதே போல் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் உள்பட எல்லோரையுமே பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு கூட அனுமதி இல்லை அப்படின்ற போது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரொம்ப இந்த 27 பேருமே ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க. நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்குது. தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட அந்த கம்பெனியினுடைய ஊழியர்களுக்கு மேல் சிகிச்சை கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவன் இழப்பீடு தொகை கொடுக்கணும். அதே போல் அந்த கம்பெனி மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அது உடனடியாக அந்த கம்பெனியை இழுத்து மூடணும். அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்குது இதெல்லாம் ஒரு ஆய்வு செஞ்சு அந்த கம்பெனியை நிரந்தரமாக அதை சீல் வைக்கணுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது போல் சம்பவங்கள் அடுத்த வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு கம்பெனியிலும் ஆகக்கூடாது. தமிழக அரசும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதிகாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிலுமே ஆய்வு செய்யணும். அதே போல் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்தணும். அவங்க பணி முடிஞ்சு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்களுக்கு அந்த கம்பெனியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அவங்களுக்கான வசதிகளை, தங்குவதற்கான வசதிகளை ஏற்பாடு செஞ்சு தரணுன்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பாதிப்பு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட உயிர் சேதங்கள் ஆகியிருக்காது. நிறைய பேர் இதில் பாதிச்சிருக்காங்க. அதனால் தமிழக அரசு இதில் முழு கவனம் கொடுத்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளையுமே ஆய்வு செய்யணுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பொறுப்பு என்னுடைய பேர் சுந்தரம்.